தென்காசி தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் ஜான் பாண்டியன் சமூக வலைதளங்களிலும் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் அவரை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் தனக்கு எதிராக சதி வேலைகளில் ஈடுபடுவதாக தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். கனிமொழி வணக்கம். பாஜக கூட்டணி சார்பில் திரு ஜான் பாண்டியன் தென்காசி தொகுதியிலே போட்டியிடுகின்றார். அவர் தொடர்ந்து பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றார். அதே போல சமூக வலைதளங்களிலும் அவர் தொடர்ந்து பிரச்சாரங்கள் செய்து வருகிறார். அதாவது தென்காசி தொகுதியில் போட்டியிடும் தனக்கு வெற்றி பெற செய்தால் தான் இந்தந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவேன் என்று தொடர்ந்து பல்வேறு பிரச்சாரங்களை, வாக்குறுதிகளை விளம்பரங்களாகவும் பதிவுகளாகவும் அவர் சமூக வலைதளங்களில் இட்டு வருகின்றார். இந்த நிலையில் அவருக்கு எதிராக போட்டியிடக்கூடியவர்கள் அவருக்கு எதிரான சதி செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும், குறிப்பாக தான் சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் செய்ய முடியாதபடியும் தன்னுடைய பிரச்சாரத்தை முடக்கக்கூடிய வகையிலும் சமூக வலைதளங்களில் இவருக்கு எதிராக, அதாவது ஜான் பாண்டியன் அவர்களுக்கு எதிராக சதி வேலைகளில் எதிர்க்கட்சியினர் ஈடுபட்டு வருகிறார்கள், தனக்கு எதிராக போட்டியிடக்கூடியவர்கள் இது போன்று தன்னை முடக்கக்கூடிய செயல்களிலே ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆர்ஓ தென்காசியினுடைய மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர் புகார் மனுவாக கொடுத்திருக்கிறார். அதில் தான் இந்த தொகுதியிலே போட்டியிடுவதாகவும், தென்காசி தொகுதியிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளராகிய என்னை முடக்கக்கூடிய வகையில், சமூக வலைதளங்களில் நான் செயல்படாத வகையில் என்னை எதிர்த்து போட்டியிடக்கூடியவர்கள் எனக்கு எதிரான சதி செயல்களில் ஈடுபடுகிறார்கள், அதனை நீங்கள் தடுக்க வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆதாரப்பூர்வமாக ஒரு புகார் கடிதத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே அதிகாரி நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருப்பதாகவும் ஜான் பாண்டியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.